வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இந்த வீடியோவில் இன்னைக்கான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கான அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷோடைய அடுத்த படம் அவரே இயக்கி நடிச்சிருக்கிற அவருடைய 50வது படமான ராயன் படத்திலிருந்து இன்னைக்கு ஒரு அஃபிஷியல் அப்டேட் சன் பிக்சர்ஸே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ராயன் படத்தோடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் வர மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே போஸ்டரில் ராயன் படம் வந்து ஜூன் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற ரிலீஸ் மந்த்தையுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக ஜூன் மந்த் ரிலீஸில் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 தான் வந்து ஜூன் மந்த் ரிலீஸ் ஆக போகுது, பக்ரீதை முன்னிட்டு படத்தை கொண்டு வர மாதிரி மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த நியூஸை நம்மளுமே நம்மளுடைய அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2 வந்து ஜூன் மந்த்லேருந்து ஜூலைக்கு வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூனில் இந்தியன் 2 வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் இந்தியன் 2 ரிலீஸ் ஆக இருந்த டேட்டில் அந்த டேட்டில் தான் இப்போ ராயன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிற போஸ்டரில் ராயன் வந்து ஜூன் ரிலீஸ் அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் 2 பொறுத்த வரைக்கும் இன்னும் அஃபிஷியலாக இந்த படம் வந்து ஜூன்லேருந்து ஜூலைக்கு போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. பட் சீக்கிரமே அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஜூலை மந்த் எந்த டேட்டில் இந்தியன் 2 வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்டிங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஜூன் 27ஆம் தேதி கல்கி ரிலீஸ் ஆகுது. கல்கிலுமே உலகநாயகன் கமல்ஹாசன் இருக்காரு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கல்கி ரிலீஸ் ஆகி ஒரு மினிமம் 2 வீக்ஸ்க்கு அப்புறமா தான் இந்தியன் 2 வர மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஜூலை மிட்டில் இந்தியன் 2 வரலாம், அப்படி இல்லைனா ஜூலை எண்டில் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாகவே தமிழ் சினிமா கொஞ்சம் டல்லாகவே போயிட்டுருக்கு. எந்த ஒரு பெரிய படமும் ரிலீஸ் ஆகாமல் இருந்தது. அந்த வகையில் இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆக போகிற ஒரு பெரிய படம் ஆக்டர் தனுஷோடைய படம், அவருடைய 50வது படம் ராயன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபிலிமாக அவருக்கு இருக்க போது, ஃபேன்ஸுக்குமே ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற ராயன் போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் உட்காந்துருக்காரு. அவருக்கு பின்னாடி 10 தலை ராவணனுடைய ஃபோட்டோ இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஆக்டர் தனுஷோடைய கேரக்டருக்கும் ராவணனுக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் படத்தில் வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன மாதிரியான கனெக்ட் இருக்க போகுது அப்படிங்கிறது படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்டேட் வந்து டைரக்டர் மணிரத்னம் இப்போ அவர் எடுத்துட்டு இருக்கிற தக் லைஃப். ஸோ தக் லைஃப் படத்துக்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா டெல்லியில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு சில ஸ்டில்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உலகநாயகன் கமல்ஹாசன் அவருடைய லுக் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது அவர் நடித்த சத்யா படம் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. அந்த படத்தில் அவர் ஒரு லுக் வச்சிருப்பாரு. அதே மாதிரியான ஒரு லுக் தான் இப்போ தக் லைஃப் படத்துலையுமே வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அவர் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் எஸ்டிஆர் இந்த படத்தில் இருக்காரு. எஸ்டிஆருடைய லுக்குமே வந்து செமையாக இருந்துச்சு. எஸ்டிஆர் 48 ப்ராஜெக்ட்காக எஸ்டிஆர் வந்து லாங் ஹேர் லாங் பியர்ட்லாம் வச்சிருந்தாரு. பட் இந்த தக் லைஃப் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீசதாடி ஃபுல்லாக எடுத்துட்டாரு. பட் லாங் ஹேர் வந்து அப்படியே வச்சிருக்காரு. ஸோ இந்த லுக்குமே அவருக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ தக் லைஃபை ஃபஸ்ட்டு முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கேப்க்கு அப்புறம் தான் எஸ்டிஆர் 48 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த தக் லைஃப் படத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகன் ஒரு பக்கம், எஸ்டிஆர் ஒரு பக்கம், நாசர் இருக்காரு. அதுக்கப்புறமா விருமாண்டி படத்தில் நம்ம உலகநாயகனுக்கு ஜோடியாக நடித்த அபிராமி அவங்க இந்த படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அவங்களுமே இப்போ நடக்கிற இந்த டெல்லி ஷூட்டில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் இந்த டெல்லி ஷூட் வந்து பார்த்தீங்கன்னா மே 11 வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இன்னைக்கு தக் லைஃப் மூவி டீம் நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டரில் நியூ தக் இன் டவுன் அப்படின்னு போட்டு அரைவிங் ஆன் மே 8 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ மே 8ஆம் தேதி இந்த தக் லைஃப் படத்துலேருந்து தரமான ஒரு அப்டேட் நமக்காக காத்துட்டு இருக்கு. அது என்ன அப்டேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிஆரோடைய ப்ரொமோ வீடியோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது எஸ்டிஆர் இந்த தக் லைஃப் படத்தில் நடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்த டைம்லேயே வந்து எஸ்டிஆருக்கு ஒரு ப்ரொமோ வீடியோ கண்டிப்பாக தக் லைஃப் மூவி டீம் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. மேபி இப்போ அவங்க கொடுத்துருக்கிற அப்டேட் வந்து எஸ்டிஆருக்கான ஒரு அப்டேட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த தக் லைஃப் படத்தில் நடிக்கிறதா இருந்து அதுக்கப்புறமா வெளியேறின 2 ஆக்டர்ஸ் துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, இவங்க 2 பேரும் மறுபடியும் இந்த தக் லைஃப் படத்துக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அது கிடையாது அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2 பேருமே வெளியில் போனது தான். ஸோ ஜெயம் ரவி பண்ணுறதா இருந்த அவருடைய கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் அவர் தான் நடிக்க போகிறதா இப்போ ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. மியூசிக் டைரக்டர் அனிருத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் ஒர்க் பண்ண படங்களில், அவர் கம்போஸ் பண்ண சாங்ஸில் ஒரு சில சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமியோ அப்பியரன்ஸ் கொடுத்துருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் மாரி படத்தில் ஒரு சாங்கில் ஆக்டர் தனுஷ் கூட அவர் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்திருப்பாரு. அதே மாதிரி மான் கராத்தே படத்தில் எஸ்கே கூட ஒரு பாட்டில் வந்து அவர் டான்ஸ் ஆடுவார். பீஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சாங்கில் அவர் அப்பியர் ஆயிருக்காரு. அதே மாதிரி இப்போ அவர் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு படம் வந்து வேட்டையன். ஸோ வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து அனிருத்துமே வந்து டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஒரு சாங் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அந்த சாங்க்கான ஷூட்டிங் வந்து இப்போ தான் ரீசெண்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க.
ஆனால் அந்த சாங் வந்து படத்துக்குள்ளே வரப்போகிறது கிடையாது. படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு என் கிரெடிட் சாங் மாதிரி தான் அந்த சாங்கை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப நாள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மாரி செல்வராஜோடைய இயக்கத்தில் துருவ் விக்ரம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு. அந்த படத்தை வந்து பா ரஞ்சித்தோடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்த ஒரு நியூஸ். ஆனால் அதுக்கப்புறமா வந்து படம் ஸ்டார்ட்டே ஆகாமல் இருந்தது. ஆனால் துருவ் விக்ரம் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து நிறைய பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற நியூஸ்லாம் வந்துட்டே இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக படத்தை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பைசன் அப்படிங்கிறதான் டைட்டிலாக வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் டைட்டில் வந்து பைசன் காலமாடன். இந்த படத்தில் துருவ் விக்ரம் கூட ஆக்ட்ரஸ் அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மாரி செல்வராஜோடைய கர்ணன் படத்தில் நடித்த ரஜிஷா விஜயன் அவங்களுமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நடந்த இந்த படத்தோடைய பூஜையில் நம்ம சியான் விக்ரம் அவருமே வந்து கலந்துக்கிட்டாரு. ஸோ ஒரு பக்கம் சியான் விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வீர தீர சூரன் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து பயங்கர பரபரப்பாகவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ துருவ் விக்ரமுக்கு இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் அப்படிங்கிறது அமையல. மேபி இந்த பைசன் படம் அவருக்கான ஒரு படமா ஒரு தரமான ஒரு படமா அமையுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தளபதி விஜய் இப்போ அவர் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்கான ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. சீக்கிரமே கோட் ஷூட்டிங் மொத்தமாக வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஜூன் மாதம் படத்தோடைய செகண்ட் சிங்கிள் வரப்போகுது. அண்ட் படத்தோடைய ரிலீஸ் வந்து செப்டம்பர் 5 அப்படிங்கிறத ஏற்கனவே மூவி டீம் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி, கோட்க்கு அடுத்து தளபதி 69 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது மேபி இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம்குள்ள 69 அனௌன்ஸ்மெண்ட்டும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. தளபதி 69 படத்தோடைய டைரக்டர் பொறுத்த வரைக்கும் ஹெச் வினோத் அவர் தான் டைரக்ட் பண்றாரு. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா யார் ப்ரொடியூஸ் பண்றா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா RRR படத்தை தயாரிச்ச டிவிவி என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரிக்கிறாங்க கன்ஃபார்ம்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா நடுவில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. டிவிவி என்டர்டைன்மெண்ட் தயாரிக்க போறது கிடையாது. இப்போ வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யஷ் அடுத்து நடிக்க போற படம் வந்து டாக்ஸிக் படத்தை தயாரிக்கிற கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து தளபதி 69 ப்ராஜெக்டை தயாரிக்கிற மாதிரி இருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 ஸ்க்ரீனே வந்து தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, இல்லைனா ஏஜிஎஸ்ஏ மறுபடியும் தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்லாமே நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ இன்னும் கன்ஃபார்ம்டாக தெரியல. இப்போதைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.